என்பிஎஸ் வந்து டைரெக்டாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த சந்தையோட சாதக பாதகங்கள் எல்லாமே சேர்ந்து ஆன் அ லாங் டேர்ம் பேசிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக 16%லேருந்து 17% வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்ட்ராடே ட்ரேடிங்லேயும் உங்களுக்கு பலத்த அடி இந்த பட்ஜெட்டில். இப்போ இதெல்லாம் இந்த ஷேர்ஸ் எல்லாம் டைரெக்டாக அந்த ஃபண்ட்ஸ் வாங்கும் பொழுது இந்த ஃபண்டுக்கு தான் அதோட எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாகி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 1% இல்லை ஒரு 1.5% குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கம்மியாவாங்க. ஸோ பெருமுதலாளிகள் மட்டுமே தான் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றவங்கெல்லாம் அதில் போய் வேலை செய்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். இதுதான் நிதர்சனம். அப்படி என்னென்ன செக்டர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அதோடைய விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கோல்டு பீஸ் இந்த நேரத்தில் வாங்குறது அப்படின்றது ஒரு சேஃபான ஒரு அப்ரோச். தங்கம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ இப்போ வந்து தாராளமாக நீங்கள் கோல்டு பீஸ் வாங்கி வைக்கலாம். நாம் முன்னமே சொன்ன மாதிரி, நானும் பல இடத்துல சொன்ன மாதிரி, ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமுக்கு இனிமே எந்த விதமான ஒரு சலுகைகளையும் எதிர்பார்க்காதீர்கள். வணக்கம் ராஜேஷ் சார். வணக்கம். ஒரு முதலீட்டாளராக இந்த பட்ஜெட்லேருந்து ஒரு பாசிட்டிவாக நான் எடுத்துக்கலாம் அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது சார்? இப்போ ஒரு முதலீட்டாளராக பார்த்தா இந்த பட்ஜெட்டில் பாசிட்டிவாக எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்பர் 1 ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் நிலம் வாங்கி அந்த நிலத்தை ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து விற்றீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிலத்துக்கு இண்டெக்ஸேஷன் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. இண்டெக்ஸேஷன்னா என்னென்னா, நீங்கள் வாங்கின டேட்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த பணவீக்கத்தை அதோட சேர்த்து இப்போதைக்கு அதோட ரேட்டு என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அந்த ரேட்லேருந்து நம்ம சேல் ரேட்டை கழிச்சிக்கிட்டு பேலன்ஸ் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸேஷன் பண்ணுவாங்க. எப்படியுமே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு நிலமோ வீடோ நீங்கள் வாங்கி இப்போ நீங்கள் விற்றீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நெகட்டிவில் தான் வரும். அதாவது லாஸ் மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இத்தனை நாளாக யாருமே அதில் டேக்ஸ் பே பண்ணாமல் இருந்தாங்க. இப்போது இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இண்டெக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் 2 டைப் ஆஃப் இதுதான். ஒன்று லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், இன்னொன்று ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை 15%லேருந்து 20% ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை 10%லேருந்து 12.5% ஆக்கிட்டாங்க. சார், இப்போ நான் வந்து ஒரு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அதாவது இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பட்ஜெட்லேருந்து நான் என்ன டேக் அவேஸாக எடுத்துக்கலாம்? இன்ட்ராடே இல்லாட்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால், இல்லை ஷேர் வாங்குறவங்களா இருந்தால், ஒவ்வொருத்தரும் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ்னு ஒன்று பே பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து இத்தனை நாளாக 0.01% ஆஃப் த டேர்ன் ஓவர், அதாவது ப்ரைஸ் மல்டிப்ளைட் பை குவான்டிட்டி, எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதில் 0.01% தான் அவங்க இத்தனை நாளாக சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதை அப்படியே 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து 0.02% ஆக்கிட்டாங்க. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு அப்படியே டபுள் ஆயிடுச்சு. இப்போ இத்தனை நாளாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், இதிலெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறவங்களோட பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த செலவு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸுக்கு தான் போகுது. இப்போது அந்த 60% செலவு வந்து இப்போ அப்படியே டபுள் ஆக போகுது. இத்தனை நாளாக செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் வந்து நீங்கள் 100 ரூபா பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் 200 ரூபா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்லேயும் உங்களுக்கு பலத்த அடி இந்த பட்ஜெட்டில். சார், இப்போ ஒவ்வொரு இன்வெஸ்டருமே வந்து ரிட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து டைரக்ட் ஈக்விட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இனி வரக்கூடிய நாட்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது நமக்கு ரிட்டர்ன்ஸை தருமா, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் தருமா அப்படின்ற கேள்விகள் கூட வருது. ஏன்னா இப்போ இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸு ரெண்டுக்குமே அப்ளை ஆகும்போது, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ரெண்டுக்குமே அப்ளை ஆகும்போது அந்த நம்ம எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது நார்மலாக இருக்கிற மாதிரி கிடைக்குமா? ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டோடு நம்ம படிக்க முடிஞ்சுது. செபி கூட அதை வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க.
நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஸ்மால் கேப் மிட் கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது மார்க்கெட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்ற ஒரு தகவல்லாம் அவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ பட்ஜெட்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் 2 கேபிட்டல் கெயின்ஸுமே வந்து டேக்ஸ் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதை அதிகப்படுத்தியிருக்காங்க, ஏற்கனவே இருந்ததை விட அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை வந்து நம்ம இனிமேல் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது சாதகமான சூழ்நிலை இல்லை, அதனால் நம்ம வந்து வேறு ஏதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தடை பார்த்து போயிடணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? இதெல்லாம் பார்த்து பயந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு போனீங்கன்னா அந்த பணவீக்கம்ங்கிற ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் ஸ்பெசிஃபிக்காக அவங்க டார்கெட் பண்ணது வந்து இன்ட்ராடே மற்றும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் தான். அதாவது உங்கள் பணத்தை கண்ணு மண்ணு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் எந்த ஸ்டாக்லையுமே டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத இன்டைரக்டாக டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னதான் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் 100% ஏறி இருந்தாலும் நீங்கள் வாங்கும்போதோ இல்லை விற்கும் போதோ அந்த புரோக்கரேஜு, அப்புறம் புரோக்கரேஜுக்கான ஜிஎஸ்டி, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு, இது எதுவுமே உங்களுக்கு கிடையாது. இது எல்லாமே அந்த ஃபண்ட் மேனேஜர் வாங்கும்போது இந்த ஃபண்டுலேயே அது வந்து சேர்ந்துடும். இப்போ இதெல்லாம் இந்த ஷேர்ஸ் எல்லாம் டைரெக்டாக அந்த ஃபண்ட்ஸ் வாங்கும் பொழுது இந்த ஃபண்டுக்கு தான் அதோட எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாகி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 1% இல்லை ஒரு 1.5% குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். இப்போ ஷேர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் உள்ள கால அளவு நீங்கள் அதிகரிக்கணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த சார்ஜஸ் எல்லாம் போக உங்களுக்கு ப்ராஃபிட் வர்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுதான் இதோட முக்கியமான அம்சம். சார், இப்போ தங்கத்தினுடைய விலை வந்து குறைந்திருக்கிறது. இப்போ நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசும்போது கூட நிறைய விஷயங்களுக்கு வந்து வரி குறைப்பு இருக்குது அப்படின்றது பேசியிருந்தாங்க. மொபைல் ஃபோன் வந்து இங்கே இந்தியாவில் உற்பத்தி பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதனால் வந்து அதோடைய அந்த இம்போர்ட் இறக்குமதி வரியெல்லாம் வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி ஓவராலாக வந்து இண்டஸ்ட்ரி இருக்கும்? ஏன்னா எம்எஸ்எம்இ செக்டருக்கே கூட ஒரு 100 கோடி ரூபா ஒதுக்கியிருந்தாங்க. அதனால நடைபெறக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது என்னவெல்லாம் இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 பட்ஜெட்டுக்கு முன்னாடி வைரத்துக்கான வரியை குறைச்சாங்க. அந்த வைரத்துக்கான வரியை குறைச்சதும் இப்போ இந்த தங்கம், பிளாட்டினம் இதுக்கான வரியை குறைச்சதும் இட்ஸ் த சேம் திங். இதனால் நார்மலான மக்களுக்கு எந்த விதமான அட்வான்டேஜும் இருக்க போகிறதில்ல. இப்போ என்னதான் அவங்க எஸ்எம்இ செக்டாருக்கும் எம்எஸ்எம்இ செக்டாருக்கும் இந்த சேஞ்ச் பண்ணுறேன் அந்த சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னாலும் எல்லாமே அவங்க பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கடன் தர்றதுல தான். அதாவது இந்த பேங்க்கில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா இந்த பேங்க்கு உங்களுக்கு கடன் தருவாங்க, அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் லாஸ்ட் இயர் என் நண்பர் ஒருத்தருக்காக பேங்க்கில் போயிட்டு அப்ரோச் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச பிரான்ச் மேனேஜர் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த பிரான்ச் மேனேஜர்கிட்ட கேட்டேன், என்ன சார் கவர்மெண்ட்டில் இப்படியெல்லாம் எஸ்எம்இக்கு லோன் தர சொல்கிறாங்களே, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தந்தீங்கன்னா உங்களுடைய என்பிஎஸ் நாளைக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அந்த பிரான்ச் மேனேஜர் சொல்கிறாரு, யார் சார் இவங்களுக்கெல்லாம் லோன் தரப்போகிறா, இந்த அப்ளிகேஷனை அப்படியே போட்டுருவோம், அவங்க போட்டுட்டு 6 மாதம் கழிச்சு 7 மாதம் கழிச்சு அவங்க வந்து கேட்டால் நாங்கள் பிரான்ச்சுக்கு அமிச்சிட்டோம், பிரான்ச்சிலேருந்து தான் வரணும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி வங்கிகள் வந்து எஸ்எம்இக்களுக்கும் எம்எஸ்எம்இக்களுக்கும் லோனை வந்து தட்டி கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குமே தவிர இந்த லோன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக எஸ்எம்இக்கோ இல்லை எம்எஸ்எம்இக்கோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இந்த எம்எஸ்எம்இ அதுக்குண்டான லோன்ஸ் எல்லாம் குறைஞ்சிது அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கம்மியாவாங்க. ஸோ பெருமுதலாளிகள் மட்டுமே தான் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றவங்கெல்லாம் அதில் போய் வேலை செய்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். இதுதான் நிதர்சனம். மற்றபடி 100 கோடி ஒதுக்கினாலும் இல்லை நான் கேரண்டி தரேன் அப்படின்னு சொன்னாலும் எந்த விதமான ஒரு மாற்றமும் ஏற்பட போவதில்லை. சார், இப்போ டைரக்ட் ஈக்விட்டி பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி என்னென்ன செக்டர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அதோடைய விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாம் இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். அதாவது இந்த பட்ஜெட்டில்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உண்டான ஸ்டாக்ஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க, அப்புறம் ரயில்வே பங்குகள், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் இந்த வருஷம் அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, எப்போவுமே ஹாட்டான செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி, பேங்கிங், ஃபார்மா. நாம் இதை பற்றியும் பேசியிருக்கோம். ஸோ இந்த 3 செக்டார்ஸ் ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்ன செக்டார்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்லேயும் பீகார் கவர்மெண்ட்லேயும் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் அந்தந்த கான்ட்ராக்டு எடுக்கிறாங்கங்கிறத பாருங்கள். அந்த கம்பெனிஸ்க்கு ஃபைனான்ஷியல் பேக்கிங் வச்சுருக்காங்களாங்க பாருங்கள். அந்த மாதிரி நிறுவனங்களில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். சார், நம்ம ஒரு முறை பேசும்போது கோல்டு பீஸ் வந்து இனிமேல் நல்ல விலை ஏறும் அப்படின்ட்டு என்ற ஒரு தொடர் நீங்கள் சொன்னீங்க. பார்த்தா இப்போ வந்து தங்கம் விலை குறைந்திருக்கிறது. இப்போ இவங்களுமே வரியை கொஞ்சம் குறைக்கிறதுனால வந்து இனி வரக்கூடிய நாட்களில் வந்து தங்கம் விலை அப்படின்றது உயருமா, இல்லை குறையுமா, இல்லை இப்படியே ஸ்டாக்னேட்டாக நிற்குமா? கோல்டு பீஸ் இந்த நேரத்தில் வாங்குறது அப்படின்றது ஒரு சேஃபான ஒரு அப்ரோச். இப்போ தங்கத்துக்கான இறக்குமதி வரியும் கஸ்டம்ஸ் டியூட்டியும் அவங்க குறைக்கிறதுனால வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு தங்கம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நாட்டில் எந்த விதமான ஒரு ப்ரொடக்ஷனுமே இல்லாத காலகட்டத்தில் வெளிநாட்டிலேருந்து அதிகப்படியான தங்கம் வந்தால் தங்கத்தோட சப்ளை அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தங்கத்தோட சப்ளை அதிகமாக இருக்கும், ஆனால் டிமாண்டு அதே மாதிரி இருக்கும். ஏன்னா மக்களுக்கு வாங்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இப்போ இல்லை, அதாவது அதுக்குண்டான பண வசதி இப்போ இல்லை. ஸோ சப்ளை ஜாஸ்தியாகும், டிமாண்டு கம்மியாகும். ஸோ தங்கம் அதிகமாக நாட்டுக்குள்ளே வர்றதுனால தங்கத்தோட விலை வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து இது ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் எல்லாம் ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிக்குதுங்கிறதுனால அன்டில் ஜனவரி 15 இல்லாட்டி ஃபெப்ரவரி 1 வீக் வரைக்கும் தங்கம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ இப்போ வந்து தாராளமாக நீங்கள் கோல்டு பீஸ் வாங்கி வைக்கலாம். சார், இப்போ கவர்மெண்ட் வந்து நியூ ஸ்லாப்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து அதில் நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக வந்து 50,000 இருந்தது, அதை வந்து இப்போ 75,000 மாற்றிருக்காங்க. 25,000 வந்து அதிகப்படுத்தி அதுக்கு விலக்கு அளிச்சிருக்கிறாங்க. இப்போ நியூ ஸ்லாப் அப்படின்றது நம்ம ஏற்கனவே நிறையா தடவை பேசியிருக்கோம். 7 லட்சம் வரையும் உங்களுக்கு வந்து நீங்கள் கணக்கு காமிக்க முடியும், நீங்கள் வந்து வரி கட்ட தேவையில்லை, அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஓல்டு ஸ்லாப் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ட்ரெடிஷ்னல் மெத்தடாக அதில் நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் எல்லாம் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் வந்து ஓல்டு ஸ்லாப்புக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஒரு டேக்அவேயாக ஒரு டாக்ஸ் பேயர் இந்த நியூ ஸ்லாப் ஓல்டு ஸ்லாப்லேருந்து என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இந்த பட்ஜெட்லேருந்து? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நியூ ரெஜிமில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 50,000லேருந்து 75 ஆக்கியிருக்காங்க. தட்ஸ் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த ஸ்லாபை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அதாவது 3 லட்சம் வரைக்கும் எந்த விதமான வரியும் இல்லை, 3 to 7 லட்சம் வரைக்கும் 5%, 7 to 10 லட்சம் வரைக்கும் 10%, 10 to 12 வரைக்கும் 15%, 12 to 15 20%, 15 லட்சத்துக்கு மேலே 30% அப்படிங்கிற ஸ்லாப்ஸ். இப்போ இந்த ஸ்லாபு ப்ளஸ் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்தா ஒரு டாக்ஸ் பேயருக்கு வருஷத்துக்கு 17,500 ரூபா வரி குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இது வந்து நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு மட்டும்தான். நாம் முன்னமே சொன்ன மாதிரி, நானும் பல இடத்துல சொன்ன மாதிரி, ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமுக்கு இனிமே எந்த விதமான ஒரு சலுகைகளையும் எதிர்பார்க்காதீர்கள், அது வராது. இந்தியன் கவர்மெண்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த நியூ டாக்ஸ் ரெஜிம். அதாவது அவங்க சிம்பிளிஃபைடாக வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க, கம்ப்ளையன்ஸ் மூலமாக ரொம்ப சிம்பிளிஃபைடாக வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த டாக்குமெண்ட் வாங்கி அந்த டாக்குமெண்ட் வாங்கி இந்த எக்ஸப்ஷன் அந்த எக்ஸப்ஷன் எதுவுமே தராமல் சிம்பிளாக வாங்குற காசுக்கு வரியை காட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க. ஸோ நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு இந்த பட்ஜெட்டுன்னு இல்லை, இனி வரும் காலங்களில் எந்த பட்ஜெட்லையுமே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஓல்டு ஸ்லாப் அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா? ஒரு காலத்தில் எஸ். இன்னைக்கு பட்ஜெட்டில் சொன்ன மாதிரி 3/2 பங்கு மக்கள், வரி கட்டுற மக்கள் வந்து நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு மாறிட்டாங்க. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமில் மெஜாரிட்டியாக இத்தனை நாளாக இருந்தவங்க தே ஹவ் பிகம் அ மைனாரிட்டி. ஸோ
இன்னொரு 2 பட்ஜெட்டுக்குள்ளார இந்த போல் டாக்ஸ் ரெஜிமை மொத்தமாக உங்ககிட்டேருந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சார், இப்போ இந்த பணவீக்கத்தை வந்து 4% நாங்கள் வந்து குறைக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கோம், அதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்றத கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்றது இந்த ஃபினான்ஷியல் இயரில் இருக்கா? இந்த ஃபைனான்ஷியல் இயரில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா பணவீக்கம் பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. நார்மலாக உங்களுடைய லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு வாங்க போனாலோ இல்லை ஒரு எண்ணெய் வாங்க போனாலோ எல்லாமே விலை ஏறி தான் இருக்குது. எந்த பொருட்களோட விலையும் குறையல. ஸோ ரிசர்வ் பேங்க்கும் இதை தான் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. ஸோ பணவீக்கம் குறையாததுனால நாங்கள் வட்டியும் குறைக்கல, வி ஆர் இன் வெயிட் அண்ட் வாட்ச் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது பணவீக்கம் வந்து அதிகப்படியாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கட்டுக்குள் வரும். பட் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி 4%க்குள்ளார வருமா அப்படின்னா அந்த 4%க்குள்ளார வர்றதுக்கு மினிமம் இட் வில் டேக் 5 to 6 years. சார், நான் வந்து ஒரு மீடியம் இன்வெஸ்டர், ஒரு 10,000 to 20,000 மந்த்லி என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அந்த கேட்டகரியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இந்த பட்ஜெட்லேருந்து என்ன மாதிரியான டேக் அவேஸை எடுத்துக்கணும், எதுக்காக நான் ஒரி பண்ணணும், என்னென்ன கரெக்ஷன் சேஞ்சஸ்லாம் நான் பண்ணணும்? ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த விதமான ஒரு சேஞ்சும் இல்லை. யூ கைஸ் கேன் கண்டினியூ. ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதலீடும் கம்மி, தென் அவங்களுக்கு வர்ற வருமானமும் கம்மி. ஸோ இந்த வருமானத்தில் அந்த 2.5% எக்ஸ்ட்ரா லாங் டேர்ம் டேக்ஸுங்கிறது இட்ஸ் வெரி மெனிஸ்கியூல் அமௌண்ட். ஸோ அதை பற்றி நாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எப்படியும் நீங்கள் முதலீடு பண்ணுற பழக்கத்தை நிறுத்திடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் தான் நீங்கள் வரி கட்ட போகிறீங்களே தவிர உங்களுடைய முதல்லேருந்து நீங்கள் வரி கட்டவில்லை. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அதனால் முதலீடு பண்ணுறவங்க அது சின்ன முதலீட்டாளர்களாக இருந்தாலும் பெரிய முதலீட்டாளர்களாக இருந்தாலும் அந்த விஷயத்தை மொத்தம் நிப்பாட்டிடாதீங்க. சார், இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் செக்டரில் வந்து நம்ம வந்து எங்கேயாவது வேலைக்கு சேர்ந்தோம் அப்படின்னா மாத சம்பளத்தை கவர்மெண்ட்டே கொடுத்துரும், நீங்கள் சம்பளம் வாங்குறது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சம்பளம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன சொல்ல வர்றாங்க, எதுக்காக அந்த திட்டம்? இப்போ லாஸ்ட் டைம் வந்து கார்பரேட் வரி எல்லாத்தையும் குறைச்சாங்க இல்லையா? அது ஏன் குறைச்சாங்கன்னு சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து உங்ககிட்ட குறைக்கிற வரி நீங்கள் சம்பளமாகவோ இல்லாட்டி நியூ ரெக்ரூட்மெண்ட் ஆகவோ நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டில் தான் அவங்க கார்பரேட் வரியை குறைச்சதா சொன்னாங்க. ஆனால் இந்த லாஸ்ட் 4 வருஷம் 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அந்த அளவுக்கு ஏறி இருக்கு. விச் மீன்ஸ் இருக்கிற நிறுவனங்கள் அந்த வருமான வரி குறைப்பை இவங்க வந்து சாதாரண மக்களுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க பாஸ் பண்ணவே இல்லை. இதில் சிஇஓக்களும் சிஎஃப்ஓக்களும் லீடர்ஷிப்பும் தென் அவங்க சம்பளத்தில் பல மடங்கு ஏற்றிக்கிட்டது தான் பாக்கி. இப்போ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து ஃபஸ்ட்டு டைம் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினான்னா அந்த எம்ப்ளாயிக்கு 1 மாத சம்பளம் கவர்மெண்ட்டுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சம்பளத்தை ஒரே மாதத்தில் தராமல் 2-3 மாதமாக ஸ்ப்ளிட் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகனா, தே ஹாவ் டு என்ஷூர் இப்போ நிறுவனங்கள் வந்து புதுசாக எம்ப்ளாயீஸை வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ தான் நியூ ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ நியூ எம்ப்ளாயீஸ் அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா இந்த கார்பரேட்டுக்கு உண்டான வரி குறைப்பு எல்லாத்தையும் அவங்க வந்து நியூ எம்ப்ளாயீஸ்க்கு பாஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதுக்காக தான் இந்த ஃபெசிலிட்டி. சார், இப்போ இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமை வந்து எல்லாருமே அவைல் பண்ணலாம் அப்படின்றது தெரியும். இப்போ வந்து அதை பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்களே, அது என்ன? இப்போ இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்காக மட்டுமே சுகன்யா சம்ரிதி யோஜனான்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இப்போ அதில் வருஷம் கவர்மெண்ட்டு என்ன வட்டி சொல்கிறாங்களோ அந்த வட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கு உண்டான வருமானங்கள் இருக்கும். இப்போது இந்த ஸ்கீம்னால் ஒரு குழந்தைக்கு அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே மாதம் ஒரு 1000மோ இல்லை 2000மோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்க அந்த குழந்தை வந்து மேஜர் ஆகிற வரைக்கும் தே கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். இப்போ 18 வயசுக்கு அப்புறம் அந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்டு அந்த குழந்தைக்கு மாறிடும். அண்ட் தென் அதுக்கப்புறம் 18 வயசுக்கு அப்புறம் அந்த பொண்ணோ பையனோ
அவங்களுடைய என்பிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து இட் வில் கிவ் தம் 18 இயர்ஸ் ஆஃப் அ அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது அவங்களுடைய பணம் நல்லா வளர்கிறதுக்கு ஒரு 18 வருஷம் அவங்களுக்கு ஏற்கனவே கிடைக்குது நல்லா. ஸோ இந்த 18 வருஷத்துலேருந்து மறுபடியும் அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த என்பிஎஸ் அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆன் அ காம்பவுண்டிங் பேசிஸ் 16%லேருந்து 17% வரைக்கும் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அவங்க ரிட்டையர்மெண்ட் ஃபண்டிங்கை பற்றி அவங்க கவலைப்படவே வேணாம், ப்ரொவைடட் தே கீப் இன்வெஸ்டிங். சார், இப்போ பெண் குழந்தைகளுக்கு ஆல்ரெடி சோனியா சமிருதி அக்கௌண்ட்டுன்றது இருக்குது, நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கு உங்களுக்கு வந்து பிபிஎஃப் அப்படின்றது இருக்குது. இப்போ அடிஷ்னலாக ஏன் என்பிஎஸ்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு? அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? வட்டிங்கிற கான்செப்டே உங்களுக்கு என்பிஎஸ்ல வராது. என்பிஎஸ்ல வந்து மார்க்கெட் பேஸ்டு ரிட்டர்ன்ஸ் தான், சிஏஜிஆர், காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேஷியோ. ஸோ இதனால உங்களுக்கு வட்டி பார்த்தீங்கன்னா இந்த சுகன்யா சம்ரிதிலையோ இல்லை பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுலையோ மேக்ஸிமம் 8%லேருந்து 8.25% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இது ஏறும் இல்லாட்டி இறங்கும். பட் என்பிஎஸ் வந்து டைரெக்டாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த சந்தையோட சாதக பாதகங்கள் எல்லாமே சேர்ந்து ஆன் அ லாங் டேர்ம் பேசிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக 16%லேருந்து 17% வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுக்காக தான் சொல்கிறோம், சுகன்யா சம்ரிதியை விட பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை விட என்பிஎஸ். இந்த மார்க்கெட் பேஸ்டு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா நம்ம எவ்ரி இயர் வந்து 15 to 16% எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, இல்லை வந்து காம்பவுண்டிங் ஆகும்போது தான் அது 15 to 16% வருமா? அது காம்பவுண்டிங் ஆகும்போது தான். அதனால தான் அது சிஏஜிஆர் ஒரு 10 வருஷம் கழிச்சு 18 வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த காம்பவுண்டிங்கோட சேர்த்து அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் பணம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.